மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரபல ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதர்ஷன், முழு விவரம். வணக்கம். கடந்த மாதம் ஜூலை மாதத்தில் தமிழ்நாட்டுடைய அதாவது பிஎஸ்பி உடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது காங்கிரஸ் பிரமுகரான அஸ்வத்தாமன், இவர் பிரபல ரவுடி வியாசர்பாடியை சேர்ந்த நாகேந்திரனுடைய மகன் ஆவார். இவருடைய மகன் அஸ்வத்தாமன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனிப்படை போலீசார் இவரை கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாக விசாரித்து அதன் பிறகு இவரை கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இவரை தனிப்படை போலீசார் 3 நாட்களாக வைத்து விசாரணை செய்ததுதான் இவருடைய ரோல் ரிவீல் ஆயிருக்கு. அதாவது இவர் இந்த கொலை குற்றவாளிகளை ஏற்கனவே 2-3 முறை பல்வேறு இடங்கள்ல சந்தித்து பேசியிருக்கிறார். அருள், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியான அருள், அது மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர்களை 2-3 முறை வெளியில சந்தித்து பேசியது அம்பலமாயிருக்கிறது. இந்த காரணத்தினால இவர் எதற்காக பேசினார், அது மட்டும் இல்லாம இவருடைய தந்தை பரோல்ல வெளில வரும்போது இவர்களை அனைவருமே வரவழைத்து இவர் பேசியதும் தெரிய வந்திருக்கிறது, விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அதன் காரணமாக தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக இவர் பேசினார், என்ன காரணத்துக்காக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடன் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாம திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அருள் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் இவர் மீட் பண்ணிருக்கிறாரு. மீட் பண்ணி பேசினதுதான் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அருளுடைய நண்பர்கள் மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரை அவர் வீட்டிற்கும் வரவழைத்து, அது மட்டும் இல்லாம வெளியில சந்தித்து பேசியிருக்கிறார். இவருடைய தந்தை பரோல்ல வெளில வரும்போது அவருடைய வீட்டிற்கும் வரவைத்து பேசியதும் அம்பலமாக இருக்கிறது. இதன் காரணமாக எதற்காக இவங்க மீட் பண்ணி பேசினாங்க அப்படின்னு தொடர்ந்து விசாரணையில தெரிய வந்த பின்புதான் இவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தெரிந்துதான் தற்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அஸ்வத்தாமன் காங்கிரஸ் பிரமுகர் ஆவார். இவர் ஏற்கனவே இவருடைய பெயர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடிப்பட்டது. அதன் காரணமாக தொடர்ச்சியாக இவரை போலீசார் விசாரணை செய்து வந்தார்கள். விசாரணை செய்து வந்ததுதான் தற்போது இவரை கைது பண்ணிருக்கிறாங்க போலீஸ். 2-3 நாட்கள் தொடர்ந்து இவரிடம் விசாரணை நடத்திய பின்புதான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம பல்வேறு கோணங்களில் இவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம இவரை அடுத்து தற்போது இவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூல அடிப்படையில் இன்னும் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேரிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அஸ்வத்தாமனை இன்று கைது செய்திருக்கிறாங்க போலீஸ். இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கிறதாக அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தற்போது பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதர்ஷன்.